எழுகின்ற இடம், அதை தனு எழும் தரணி என்று பார்த்தோம். அதை போலவே இரவாத்தானம் ஆகிய இடங்கள் சிறப்புடைய இடங்களாக காஞ்சி மாநகரில் விளங்குவதையும் நாம் பார்த்தோம். அடுத்து மிகச்சிறந்த தீர்த்தங்களாக புண்ணிய தீர்த்தம், நன்மங்கல தீர்த்தம், இட்ட சித்தி தீர்த்தம், திசை காவலர்களாலே காவல் காக்கப்படுகிற காப்புடை தீர்த்தம், சார்வ தீர்த்தம் ஆகிய பல்வேறு தீர்த்தங்களை பற்றியும் நாம் சிந்தித்தோம். கோமலை அவர்களை நான் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். அதை போலவே விம்மீதங்களாகிய அதிசயங்கள், என்னென்ன அதிசயங்கள் என்றால், ஒரு தண்டில் ஒரு தாமரை மலர் தான் மலரும், ஆனால் 3 மலர்கள் மலர்கின்ற ஒற்றாமரை கயம். அதே போல மேற்கு திசை நோக்கி ஓடுகின்ற ஆறு ஒன்று ஓடி ஆறு எங்கே முடிந்தது என்று காணாமல் போகிற ஓடுதை. அடுத்தது பகலில் குவளை மலர்கள் மலர்வது, இரவில் கமல மலர்கள் மலர்வது, நண்பகலிலே பாடலம் என்று சொல்லப்படுகிற பாதிரி மலர்வது, கண்படாத புலி ஆகிய இந்த விம்மிதங்களையும் நாம் பார்த்தோம். அடுத்து கிணறுகளும் பிளங்களும் என்ற அமைப்பில் தன்னுள் மூழ்குவாருடைய நிழலை தன்னுள் மறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கிணறு, கொஞ்சமாக அருந்தினாலும் கூட அது நஞ்சமாகிற விஷமாகிற ஒரு கிணறு. அடுத்து எந்த தீவனையும் நாம் செய்யவில்லை என்றாலும் ஒரு குகைக்குள் சுரண்டு வெளியே வருகிற பொழுது வானர உருவம் பெற்று வருகிற ஒரு குகை. அவ்வாறு வானர உருவம் பெற்று வந்தாலும் ஒரு குளத்திலே மூழ்குவோமானால், ஒரு பொய்கையிலே மூழ்குவோமானால் மீண்டும் நம்முடைய உருவை பெறுகின்ற ஒரு பொய்கை. அடுத்தது விண்ணவர்களோடு சேர்ந்து இன்பம் தூய்க்கின்ற மானுடர்கள் விண்ணவர்களோடு சேர்ந்து இன்பம் தூய்க்கின்ற பிலம் ஒன்று ஆகியவற்றை எல்லாம் பற்றி இதுவரை காஞ்சி மாநகரின் விம்மிதங்களாக, அதிசயங்களாக, பெருமைகளாக நாம் பார்த்து வந்தோம். இனி இன்றிலிருந்து பார்க்க இருப்பவை, முதலில் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த காஞ்சி மாநகரம் எல்லாராலும் காவல் செய்யப்படுகிறது. காஞ்சி மாநகரை காப்பவர்கள் யார்? ஏனென்றால் அது காஞ்சி மாநகரம் பல சிறப்புகளை உடையதுன்னு நாம் பார்த்தோம். அத்தகைய சிறப்புகளை உடைய அந்த நகரம் யாவரால் காக்கப்படுகின்றன, காப்பவர்கள் யார் யார் என்பதை பற்றி ஒரு விவரத்தை இந்த 81வது பாடலில் ஆசிரியர் தெய்வச்சேக்கரார் அவர்கள் தருகிறார். இந்த காஞ்சி மாநகரம் விநாயகராலும் பைரவராலும் முருகப்பெருமானாலும் காப்பாற்றப்படுகிறது, காவல் காக்கப்படுகிறது என்ற செய்தியை 81வது பாடலிலே சொல்லுகிறார். இந்த 3 பேருமே இந்த 3 பேருமே சிவகுமாரர்கள் தான். விநாயகரும் பைரவரும் முருகனும் சிவனுடைய குமாரர்கள் தான். இவர்கள் சில அவசரங்களில் தோற்றுவிக்கப்பட்டவர்கள், சிவனாகவே கருதத்தக்கவர்கள், சிவ அம்சம் பெற்றவர்கள். அதுல இந்த காஞ்சி மாநகரம் மூவராலும் எவ்வாறு காக்கப்படுகிறது, அதற்கு முன்னாலேயே நாம் ஒரு பாடலை பார்த்திருக்கிறோம். கன்னி காப்பு என்று ஒரு காளியினாலே காக்கப்படுகிற செய்தியை நாம் அறிந்தோம். கௌசிகி என்னும் பெயருடைய காளி. இந்த பெருமான் அம்மையாரை பார்த்து காளியே என்று அழைக்க, அந்த காளி உருவம் நீங்குவதற்கு அம்மையார் தவம் செய்து காளி உருவம் நீங்கிய பிறகு அதிலிருந்து தோன்றிய அந்த கௌசிகி என்னும் அந்த கொடூரமான தோற்றமுடைய அந்த பெண்ணை அந்த மாநகருக்கு காவலாக
உமையம்மையார் வைத்தார். அதனாலே அதுக்கு கன்னி காப்பு என்று ஒரு திருநாமம், ஒரு பெயர் உண்டு. அப்படி முன்னாடியே கன்னி காப்பு, கன்னியினாலே காவல் செய்யப்படுகிற நகரமாக இருக்கிற காஞ்சி மாநகரம் மேலும் விநாயகராலும் முருகப்பெருமானாலும் பைரவ கடவுளாலும் காக்கப்படுகிற சிறப்புடையதாக விளங்குகிறது என்பதை இந்த பாடலில் நாம் பார்க்கிறோம். பாடலை பார்க்கிறோம். அஞ்சு வான்கரத்து, அஞ்சு வான்கரத்து ஆறு இழி மதத்தோடு, ஆறு இழி மதத்தோடு மதத்து ஓர் ஆணை நிற்கவும். ஆணைன்னா தெரியும் உங்களுக்கு, விநாயகப் பெருமான். அஞ்சு வான்கரத்து ஆறிழி மதத்தோடு ஓர் ஆணை நிற்கவும், மதத்தோர் ஆணை நிற்கவும். ஒன்று. அடுத்தது, அரையிருள் திரியும் மஞ்சு நீழ்வது போலும் மாமேனி மலர்ப்பதங்களில் வன் சிலம்பு ஒலிப்ப நஞ்சு பெல்கு எயிற்று அரவம் வெற்றறையின் நாம மூன்றிலை படையுடை பிள்ளை எஞ்சலின்றி முன் திரியவும் குன்றம் எறிந்த வேலவன் காக்கவும் இசையும் என்று காஞ்சி மாநகரம் இந்த மூவருடைய காவலாலே காஞ்சி மாநகரத்திலே வாழ்கிற மக்களெல்லாம் இடையூறின்றி வாழ்கிறார்கள் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். என்னன்னா, அஞ்சு வான்கரம். விநாயகப் பெருமானுக்கு 5 கரங்கள் இல்லையா? 5 கரத்தனை என்று ஒரு பாடல் கூட உண்டு திருமந்திரத்திலே. முதல்ல இருக்கிற பாடல் 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நலம்பெறே போல மகிழ்ச்சானை. அது திருமூல தேவர் பாடியதில்லை என்றாலும் கூட அங்கே விநாயகர் காப்பாக திருமந்திரத்தில் அமைந்திருக்கிற பாடல் அது. 5 கரம். விநாயகப் பெருமான் 5 கரங்களை உடையவர். அந்த 5 கரங்களை, பெருமைக்குரிய கரங்கள் 5 பெரிய கரங்கள். வான்கரம் சொல்ல பாருங்க. வான்கரம் என்றாலே மிகப்பெரிய பெருமைக்குரிய கரம் என்பது பொருள். 5 வான்கரம். அடுத்து 6 இழி மதம். ஆறு போல இழிகின்ற மதநீர். 6 இழி மதம். இந்த 5 6ன்னு வந்த உடனே 5 எண், 6 என்பது எண் இல்லை. 6 என்பது ஆற்றினை போல மதநீர் ஒழுகுகின்ற ஓர் ஆணை நிற்கவும். ஓர் ஆணை அந்த காஞ்சி மாநகருக்கு காவலாக நிற்கவும். திருக்கோயிலில் இருக்கிற விகட சக்கர விநாயகரைத்தான் இங்கே தெய்வ சேக்கிழார் அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். 5 வான்கரம். விநாயகப் பெருமானுக்கு 5 கரம் இருக்கிறது. ஒரு கையில ரத்தின கலசம் இருக்கும், இன்னொரு கையில மோதகம் இருக்கும், ஒரு கையில அங்குசம், ஒரு கையில் பாசம், ஒரு கையில ஒரு கொம்பு, தன்னுடைய கொம்பு. ஆக இந்த 5ஐயும் 5 கரங்களை வைத்திருக்கிறார். இதை நம்ம முன்னாடியே முதல்லயே பார்த்திருக்கிறோம். எங்கே? திருத்தொண்டர் புராணத்தினுடைய தொடக்கத்தில் 3வது பாடல். எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளால் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை 5 உடை தாழ்செவி நெழ்முடி கடக்களிற்றை கருத்துளிருத்துவாம் என்று தெய்வ சேக்கிழார் அங்கே சொல்கிறார். தடக்கை 5 உடை தாழ்செவி நீள்முடி கடக்களிறு. யானையினுடைய அடையாளம் எல்லாம் சொல்லிட்டார். அதையும் நம்முடைய கருத்துளிருத்துவாம் என்று சொல்லி விநாயகர் வணக்கமாக நாம் திருத்தொண்டர் புராணத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்திருக்கிறோம். அங்கே தடக்கை 5 உடைன்னு சொன்னார். பெரிய கைகள் 5 உடைய. இங்கே சொல்லும்போது 5 வான் கரம். கையினாலும் கரம் என்றாலும் ஒன்றுதான். கரம் என்ற வட சொல்லுக்கு தமிழ கை என்று பெயர். வான்கரம் என்றால் பெருமைக்குரிய கரம். அங்கே தடக்கை என்றார். இங்கே 5 வான்கரம், 5 பெரிய கைகள். அந்த 5 பெரிய கைகள் நாம் சொன்னது போல ஒரு கையில ரத்தின கலசம் வைத்திருக்கிறார்,
இன்னொரு கையிலே மோதகம் வைத்திருக்கிறார், இன்னொரு கையிலே பாசம், நான்காவது கையிலே அங்குசம், ஐந்தாவது கையிலே கோடு. கோடுனா தெரியும், அவருடைய கொம்பு. பெருமானை விநாயகர் தரிசனம் பண்ணுகிற போது பார்த்தா ஒரு கொம்பு பாதி உடைஞ்சிருக்கும். எதுக்காக உடைஞ்சது அந்த கொம்பு தெரியும் நமக்கு. கயமுகாசுரன் என்ற ஒரு அரக்கன் பெருமானுடைய அருளை பெற்றவன். தேவர்களுக்கு, அதாவது யாராலும் கொல்ல முடியாது என்று கொல்ல முடியாத அளவுக்கு பெருமானிடம் வரங்கள் பெற்றவன். அதான் சிறப்புங்க. மனிதர்களால் கொல்லப்படக்கூடாது, விலங்குகளால் நாம் கொல்லப்படக்கூடாது, எந்த போர் கருவியாலும் கொல்லப்படக்கூடாது என்றெல்லாம் மிக பெரும் வரங்கள் பலவற்றை பெற்றவன் அந்த கயமுகாசுரன். அவனை அழிப்பதற்கு, அவனாலே பட்ட துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு தேவர்களெல்லாம் விநாயக பெருமானிடம் முறையிட, விநாயக பெருமான் அவனோடு கடுமையான போரிடுகிறார். படைக்கருவிகளால் போரிடுகிறார், வெல்ல முடியவில்லை. காரணம், அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தன்னுடைய தந்தையிடமே பெற்றிருக்கிறான் என்று அவருக்கு தெரியாது. பல கடும் போராளெல்லாம் செய்தும் அவனை கொல்ல முடியவில்லை. கடைசியில் தான் அவருக்கு தெரிகிறது, இவன் மனிதர்களால், விலங்குகளால், படைக்கருவிகளால் கொல்லப்பட முடியாதவன். அப்படி ஒரு வரம் பெற்றிருக்கிறான் என்று தெரிந்தவரும் தன்னுடைய கோட்டினை ஒடித்து, கொம்பை ஒடித்து, அந்த கொம்பினாலே அவனை குத்தி கிழித்து கொல்லுகிறான். அப்படியும் அவன் இறந்து போகவில்லை. அவன் உடலிலிருந்து பெருகிய ரத்தம் காடாக ஆறாக ஓடிற்று. அந்த தலம்தான் திருச்செங்காட்டங்குடி. செங்காடு, குருதிக்காடு. கயமுகாசுரனுடைய ரத்தம் ஓடிய, ஆறாக ஓடிய காடுதான் திருச்செங்காட்டங்குடி. அங்கே இருக்கிற பெருமானுடைய திருநாமம் கணபதீச்சரம். கணபதி ஸ்தாபித்து வழிபாடு செய்தமையினாலே அங்கே இருக்கிற இறைவனுடைய திருநாமம் கணபதீச்சரம் என்பது. அந்த நிலையில் ஒரு கையிலே கொம்பு இருக்கிறது. அந்த கொம்பினாலே தான் மேருமலையிலே பாரத கதையை எழுதினார் என்ற வரலாறெல்லாம் இன்னொரு இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி 5 வான்கரத்திலே அந்த ரத்தன கலசம் ஏந்தி இருக்கிற கை, இந்த பெருமான் 5 கரங்கள் வழியாக 5 உலகையும் மாற்றுகிறார் என்று சொல்வது ஒரு வழக்கம். அந்த ரத்தனகாசம் ஏந்திய கையினாலே படைத்தல் தொழிலையும், மோதகம் ஏந்திய கையினாலே காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய, அங்குசம்னா தெரியும், யானை அடக்குவதற்குள்ள கருவி அது. அங்குசம் ஏந்திய கரத்தினாலே அழித்தல் தொழிலையும், பாசம் வைத்திருக்கிற கரத்தினாலே மறைத்தல் தொழிலையும், ஓடு அன்னம் வைத்திருக்கிறாள் அந்த கரத்தினாலே அருளல் தொழிலையும், ஆக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகிற 5 தொழில்களையும் விநாயக பெருமான் தன்னுடைய 5 கருவிகளாலே, இந்த 5 கருவிகளே, ஒன்று இரத்தின கலசம், கையில் ஏந்திருக்கிற 5 கைகளிலே ஏந்திருக்கிற 5 பொருள்கள், இன்னொன்று மோதகம், இன்னொன்று அங்குசம், இன்னொன்று பாசம், இன்னொன்று வெண்கோடு. ஆக இந்த 5 பொருள்களாலே பெருமான், விநாயக பெருமான் 5 தொழில்களை ஆற்றுகிறார் என்று சொல்வது ஒரு மரபு. அதுபோல இங்கேயும் 5 வான்கரத்து, 5 வான்கரத்து 6 இழி மதம். மதம், மதநீர் என்பது வலிமிக்க ஆண் யானைக்கு ஆறு போல பெருகி வருகிற ஒரு வீர வழிபாடு, அதான் மதம். பொதுவாக யானைகளுக்கு 3 மதநீர் ஒழுகும். ஒன்று கர்ண மதம், காது வழியாக வருவது. இன்னொன்று கபாலம், மூன்றாவது கோச மதம். விநாயக பெருமானை பொறுத்தவரை அவருக்கு 3 மதங்கள் இல்லை. 3 மதம் என்று சொல்வது உபசாரம் தான், உபசார வழக்குதான். மும்மதத்தன்
என்றெல்லாம் சொல்லுவார்கள். உமதத்தன் என்பது உபசாரம். ஏனென்றால் அவருடைய தலைதான் யானை தலையை தவிர அடுத்த உடலும் பூதப்பெருவயிரும் மானுட உடலும் தாங்கி இருப்பார் அவர். எனவே அங்கே மூன்றாவது ஆகிய கோச மதத்துக்கு வாய்ப்பில்லை என்றாலும் 3 மதங்களை உடையவன் என்று சொல்வது ஒரு சம்பிரதாயம், ஒரு மரம், ஒரு உபச்சார வழக்கு. அது எல்லாரும் நம்முடைய அவையார் உட்பட பாடியிருக்கிறார் விநாயகர் அவல்ல. எனவே அது ஒரு உபச்சார வழக்கே தவிர உண்மை இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு அவசரத்தில் விநாயக பெருமான் யானையாகவே வருவார். எப்பொழுது என்றால் முருகப்பெருமானுக்கு வள்ளி நாச்சியாரை திருமணம் செய்விப்பதற்காக யானை உருவில் வருவார். அந்த ஒரு நேரத்தை தவிர வேறு எங்கேயும் அவர் யானை முகத்தை உடையவர் தானே தவிர நிச்சயமாக அவர் முழுமையாக யானை வடிவம் உடையவர் இல்லை. அதோடுமல்லாமல் அவர் செந்நிற மேனி உடையவர். அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அந்த இந்த பாடலில் நாம் பார்க்க இருக்கிற பைரவரும் செம்மையான நிறமுடையவர்கள், செம்மேனி உடையவர்கள். காரணம், தந்தை எப்படிப்பட்டவர்? சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். எனவே செம்மேனி அம்மானுடைய மக்கள் மூவரும் இன்னொருவர் இருக்கிறார், அதை பிறகு பார்க்கலாம். இங்கே இந்த பாடலில் நாம் பார்க்கிற இந்த மூவரும் சிவந்த திருமேனி உடையவர்கள். அதான் 5 வான்கரத்து 6 இழி மதத்து 6 ஓல கபாலத்திலிருந்தும் கன்னத்திலிருந்தும் இழிகின்ற, ஒழுகுகின்ற, ஓடி வருகின்ற, பாய்கின்ற மதத்து ஓர் ஆணை, ஒப்பற்ற யானை காக்கவும். எங்கே காக்கிறது? நிற்கவும் என்றால் அங்கே காவலாக நிற்கவும். அந்த யானை தான் எங்கே இருக்கிறது? காஞ்சிபுரத்துடைய திருக்கோயில்ல ஏகாம்பர நாத ஈஸ்வரர் கோயில்ல தெற்கு வாயிலே இருக்கிற ஆயிரக்கால் மண்டபத்துல எழுந்தருளி இருக்கிற விகட சக்கர விநாயக மூர்த்தி தான் இங்கே குறிப்பிடப்படுகிற 5 வான்கரத்து 6 இழி மதத்து ஓர் ஆணை நிற்கவும் என்று காஞ்சி மாநகருக்கு காவலாக யானையை முதலில் சொன்னார். அடுத்து பைரவரை குறிப்பிடுகிறார். பைரவரை பற்றி நாம் தெரியும். பெருமான் பைரவ வேடத்திலே வந்திருக்கிறார். ஒரு அடியாரை உலகிற்கு காட்ட, அடியாருடைய திருத்தொண்டின் மேன்மையை இந்த உலகிற்கு அறிவிக்க சிறுத்தொண்டருடைய இல்லத்திற்கு வைரவ கோலம் கொண்டு வந்தார். நாம் பின்னாலே பார்க்கிறோம். இங்கே பைரவர் என்று சொல்லுவது விநாயக பெருமான், அவருடைய சிவனுடைய புதல்வர்கள் 4 ஒருவர். அரையுருள் திரியும் மஞ்சு நீழ்வது போலும் மாமேனி மலர்பதங்களில் வன் சிலம்பு ஒலிப்ப. கொஞ்சம் இடம் மாத்திட்ட பொருள் நல்லா இருக்கும். முதல்ல 5 வான்கரத்து 6 இழியும் மதத்தோடு ஓர் ஆணை இருக்கவும். அடுத்து பாருங்க, மலர்பதங்களில் வன் சிலம்பு ஒலிப்ப. தன்னுடைய மலர் போன்ற பாதங்களில் நல்ல வளமான சிலம்பு ஓசை எழுப்ப. திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிட வேண்டும் என்று குறிப்பிடுவார் நம்முடைய உந்தியாரில். அந்த வழியில்தான் சேரமான் பெருமாள் நாயனாரும் வழிபாடு செய்தார் என்று நாம் அறிவோம். திருச்சிலம்பு ஓசை வழியே. அது மெய்ப்பக்தர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வரம். அதுபோல இங்கே அரையிருள் திரியும் மஞ்சு நிழ்வது போலும் மாமேனியை பின்னாடி வச்சுப்போம். மலர்பதங்களில் வன் சிலம்பு ஒலிப்ப. மலர் போன்ற பாதங்களில் வளமான சிலம்பு ஒலி செய்ய. யாருக்கு ஒலி செய்கிறது? இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒலி செய்கிறது. யாருடைய பாதங்களில் இருக்கிற? மலர்பதங்களில் இருக்கிற என்றால் வைரவ கடவுளுடைய மலர் போன்ற பாதங்களில் இருக்கிற வன் சிலம்பு நல்ல வளமான ஓசை தருகிற. ஏனென்றால் அந்த ஓசை திருச்சிலம்பு ஓசை வழியே நாம் செல்வோமானால் பெருமானை கும்பிட முடியும், பெருமானை காண முடியும் என்பதனாலே அந்த சிலம்புக்கு அடைமொழியாக வளமை வருகிறது.
அந்த வன் சிலம்புன்னா நல்ல வளமான சிலம்புன்னா என்ன பொருள்? கெட்டியாக செய்யப்பட்டது, 10 பவுனில் செய்யப்பட்டது என்பதெல்லாம் இல்லை. அதனுடைய ஓசை வழியே நாம் செல்வோமானால் பெருமானை அடையலாம், பெருமானை கும்பிடலாம். அப்படிப்பட்ட வளத்தை தருவது. அதனாலேதான் இந்த வன் சிலம்பு ஓசை, மலர்பதங்களில் வன் சிலம்பு ஒலிப்ப யாருக்கு? பைரவருக்கு. மலர் போன்ற பாதங்கள், மலர் பதங்கள், பதங்கள் என்றால் பாதங்கள். பாதம் பதம் என்று முதற் கூறுகலாம். அந்த மலர் போன்ற பாதங்களில் வன் சிலம்பு ஒலிக்கவும் அரையிருள் திரிகிறார் பைரவ கடவுள். காஞ்சி மாநகரத்துல இரவு பகல் எந்நேரமும் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்திலே ஆணை காவல் காக்கிறது. அரையிருள் என்றால் நள்ளிருள் நேரத்திலும் கூட காஞ்சி மாநகரத்தை காவல் காப்பதற்கு இந்த பைரவ கடவுள் காவல் காத்து கொண்டே இருக்கிறாராம். அதான் அரையிருள் திரியும். பாதிராத்திரியிலும் நடுஇரவிலும் காவல் செய்வதற்காக காஞ்சி மாநகரில் திரிந்து கொண்டிருக்கிற மஞ்சு நீழ்வது போலும் மாமேனி. அவருடைய மேனி நான் முதல்ல சிவப்புன்னு சொன்னேன். இங்கே மஞ்சு நீழ்வது போலும் என்கிறார். மஞ்சு என்றால் மேகம். மேகத்தினருடைய நிறம் சிவப்பில்லை, கருப்பு. மஞ்சு நீழ்வது போலும் என்றால் கருமை நீண்டு செல்வது போலும் பெரிய மேனியை உடையவர் பைரவர் என்பதனாலே இந்த இடத்துல அவருடைய மேனியின் சிவப்பு மாறவில்லை. மாறாக அவர் அணிந்திருக்கிற கஞ்சுகம், அவர் அணிந்திருக்கிற சட்டை அது நீண்டு போகிறதா. அது எப்படி இருக்கிறதா? மஞ்சு நீள்வது போலும், மேகமானது நீண்டு பின்தொடர்ந்து செல்வது போல அவருடைய மேனியில் கருமை வழங்குகிறது. அவருடைய இயற்கை நிறம் செம்மை. ஆனால் அங்கே அவர் அணிந்திருக்கிற நள்ளிருள் திரிவதற்காக அவர் அணிந்திருக்கிற ஆடையின் நிறமோ கருமை, கஞ்சுகம் என்று சொல்வார்கள். அதனுடைய நிறமோ கருமை. அந்த கருமை எப்படி இருக்கிறது? மேகம் நீண்டு அவரை பின்தொடர்ந்து வருவது போல் இருக்கிறதா. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அரையுருள் திரியும் மஞ்சு நீழ்வது போலும் மாமேனி. மிகப்பெரிய உடம்பு, காவலுக்கு ஏற்ற உடம்பு, மாமேனி. அடுத்து நஞ்சு பில்கு எயிற்று அரவம். இடையில கட்டியிருக்கிறார். பைரவர் நம்ம கோயில்ல பார்த்திருக்கிறோம். ஒலி சரியில்லைன்னா விஜயலட்சுமி அம்மா சொல்றாங்க. எல்லாருக்கும் சரியா இருக்குங்களா இல்லையா? சார் மிகவும் தெளிவா இருக்கு. அதுக்கு சரியா நெட் இல்ல போல் இருக்கு. மிகவும் தெளிவா இருக்கு சார். சரி சரி. விஜயலட்சுமி மட்டும் குறிப்பிடுறாங்க அது மாதிரி. பைரவரை கோயில்ல பார்த்தோம்னா அவர் ஆடையின்றி இருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஊர் திருக்கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் வஸ்திரத்தை கட்டுறது மாதிரி அவருக்கும் வஸ்திரத்தை அணிவிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பைரவ அஷ்டமி, கால பைரவ அஷ்டமி இன்று. இன்னைக்கு திருக்கோயில போய் பாத்தீங்கன்னா தெரியும். இன்று கால பைரவாஷ்டமி. பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, நைவேதனம் எல்லாம் நடைபெறும். அவருக்கு வஸ்திரம் அணிவிப்பார்கள். பெரும்பாலான திருக்கோயில்களில் பைரவருக்கு ஆடை அணிவித்திருப்பார்கள். ஆனால் பைரவர் வெற்று அறையோடு எந்த ஆடையும் இன்றி அந்த இடையோடு தான் திரிந்தவர் என்று நம்முடைய பெரிய புராணம் மட்டுமல்ல பல இலக்கியங்கள் சொல்லுகின்றன. நாம் என்னமோ அதை தவறாக கருதுகிறோம். அவர் இடையிலே பாம்பை அணிந்திருக்கிறார். பாம்பை மட்டும்தான் கச்சாக அணிந்திருக்கிறார், வேறு எந்த ஆடையும் அணியவில்லை. ஆனால் மேலே பார்க்கிறோம், மஞ்சு நீழ்வது போலும் மாமேனி. அவருடைய மேனி மேலே போர்த்தி இருக்கிற அந்த கஞ்சுகமானது மேகம் நீண்டு செல்வது போல நீளமாக காட்சியளிக்கிறது. ஆனால் அவருடைய இடை எப்படி இருக்கு பாருங்க. நஞ்சு பில்கு எயிறு. எயிறுன்னா பல். நஞ்சுன்னா விஷம். நஞ்சு பில்கு எயிறு என்றால் விஷத்தை ஒழுகச் செய்கின்ற பல்லினை உடைய. இது பாம்பு. பில்குதல் என்றால் ஒழுகுதல், அப்படியே கசிந்து வருதல், துளித்தல் என்றெல்லாம் பொருள்.
ஒரு மலரிலிருந்து தேன் துளிக்கிறது அல்லவா, அதை பில்குதல் என்று சொல்வார்கள். நம்முடைய நல்லூரிலே நாவுக்கரச பெருமானுக்கு திருவடியை சூட்டினார் பெருமான். எப்படி சூட்டினாராம்? மதுவாய் பில்கி, மதுவாய் பில்கி, நன்றாக பாருங்க, மதுவாய் பில்கி தேன் ஒழுகி, நனைந்தனைய, தேன் ஒழுகினால் அந்த பூ நனைஞ்சுதானே போகும். மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் தாண்டகத்திலே பாடுவார். அப்ப நனைந்தனைய திருவடி, அது மதுவாய் பில்கியதனாலே நனைந்த, மதுவாய் அவர் அணிந்திருக்கிற மலர்களில் இருந்து ஒழுகுகின்ற தேன், அது பெருமானுடைய திருவடியை நனைக்கிறது. அதான் மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி, தேனிலே நனைந்திருக்கிற தன்னுடைய திருவடியை என் முடிமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே என்று பாடுவார். அந்த பதியம் முழுவதும் அப்படித்தான் முடியும். அப்படி இங்கே பைரவர் இடையிலே அணிந்திருக்கிற கச்சு பாம்பு, அது எப்படி இருக்குதா? நஞ்சு பில்கையிற்று அரவம், அரவம்னா பாம்பு, நஞ்சு பில்கையிற்றுன்னா நஞ்சை ஒழுகச் செய்கின்ற, நஞ்சை துளிர்க்கின்ற, நஞ்சை வார்க்கின்ற எயிற்றினை உடைய அரவம். எங்கே கட்டிருக்கிறாரு? வெற்றரையின், வேற துணியெல்லாம் இல்ல, வெறும் அடை, வெறும் இடுப்பு. அந்த வெறும் இடுப்பில் தான் பாம்பை அணிந்திருக்கிறார். மிகச்சிற கோயில்ல நான் பார்த்தவரை நம்முடைய திருமியச்சூர் கோயில்ல இருக்கிற இந்த பைரவ கடவுளுக்கு எந்த ஆடையும் அணிவிக்காமல் இருந்தார்கள். நான் போயிருந்த ஒரு முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் பெரும்பாலான கோயில்கள் பைரவருக்கு ஆடை அணிவிக்கிறார்கள். நீ பார்த்தா இன்றைய மாலைக்கு போய் பார்த்தா தெரியும், பைரவரும் சூரியனும் பக்கத்துல இருப்பாங்க. அந்த பைரவருக்கு இன்னைக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனைகள் நிவேதனங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அப்பொழுது ஒரு ஆடை அணிவிப்பார்கள். அது வழக்கமாக போயிட்டு நாம் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள். வெற்றரையோடு இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் நம்ம நாட்டில் தட்சிணாமூர்த்தி ஆகிய யோக வடிவத்தில் இருக்கிற பெருமானுக்கே அவருடைய பதவியை இறக்கம் செய்து குரு பகவான் ஆக்கி அவருக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து கொண்டக்கடலை மாலை போடுகிறவர்கள் நாம். யோக வடிவில் இருந்து எப்படி பெருமானை நாம் கூடுவது என்பதற்கு அந்த யோக முதிர்ச்சியை, முத்திப்பேற்றை நாம் பெறுவதற்குரிய வழியை காட்டுகிற ஞான நிலையை போதிக்கின்ற நிலையில் இருக்கிற அந்த ஆலமர் செல்வருக்கு நாம் கொடுத்திருக்கிற மரியாதை இது. அதனால எத்தனையோ சிவாலயங்களிலே எவ்வளவோ தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல இங்கேயும் வெற்றரை தான் பைரவர் இருக்க வேண்டும் என்பதற்கு சேக்கடார் மேலும் ஒரு உதாரணம். நஞ்சு பில்கையிற்று அரவ வெற்றரையின் நாமம் மூன்றிலை படை உடை பிள்ளை. நாமம்னா அச்சம்னு அர்த்தம். நாமம் மூதூர் என்றெல்லாம் கூட வரும். ஓதூருக்கு வரும்பொழுது நாமம் மூதூர் என்று வரும். அந்த இடத்துல நாமம் மூதூர் என்றால் பழமையான பெயரை உடைய என்று பொருள் எழுதுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அச்சத்தை தருகிற, எதுக்கு? வினைகள் எல்லாம் ஆன்மாக்களை வந்து சேர்வதற்கு அச்சத்தை தருகின்ற தொன்மையான ஊர் என்று பொருள் சொல்வார்கள். ஏனென்றால் அது சரண்யபுரம். பெருமானுடைய திருவடியில் திருவருளை பெறுகின்ற ஆன்மாக்கள் இந்த அச்சங்களிலிருந்து விடுபடுகின்ற தொன்மையான ஊர். எனவே அந்த புகழூருக்கு நாமமுதூர் என்று நம்முடைய தெய்வ சேக்கடாரே பாடியிருப்பார். முருகநாயனார் புராணத்துல பார்த்தா தெரியும். அப்படி அந்த நஞ்சு பில்கையிற்று வெற்றரவம் வெற்றரையில் நாமம் மூன்றிலை படையுடை பிள்ளை. அச்சத்தை தருகிற மூவிலை சூலம், 3 இலைப்படை. இலைப்படை என்றால் 3 இலைகளைப் போல முத்தலையுடைய சூலப்படை. அந்த 3 இலை படையுடை பிள்ளை. அந்த பிள்ளை எந்த பிள்ளை? பைரவம். பெருமானுக்குரிய எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கும் வைத்து பார்ப்பார்கள்.
விநாயகப் பெருமானுக்கு முக்கனுடையவராக பாடுவது மரபு. 3 கண்ணும் மும்மதச் செவியும் நான்காவாயும் நாளில் புயமும் என்று ஔவையார் விநாயகப் பெருமானை பாடி காட்டினார். அப்போ அவருக்கு 3 கண் இருக்கிறதா என்றால் சிவனுடைய அம்சமாக நாம் விநாயகப் பெருமானோ பைரவரோ வீரபத்திரரோ முருகப்பெருமானோ சிவனின் வேறல்லர் என்பதனாலே பெருமானுக்குரிய சிறப்புகள் எல்லாம் இவர்களுக்கும் பேசப்படுவது ஒரு மரபு. அதுபோல இங்கேயும் நஞ்சு பில்கு எயிற்று அறவ வெற்றார். இதே இப்ப சாமி அப்படித்தானே கட்டிருப்பாரு. சாமி புலித்தோலுக்கு மேல இந்த கச்சாக இடைவாறாக பாம்பை அணிந்திருப்பார். அவருடைய பிள்ளைதானே இவரும். எனவே நஞ்சு பில்கு எயிற்று அறவ வெற்றறையில் நாமம் மூன்றிலை படையுடை பிள்ளை. அச்சத்தை தருகிற முத்தலை சூழல். நாமம் என்றால் அச்சம் என்பது பொருள். அச்சத்தை தருகிற மூவிலை சூலத்தை படையாக கொண்டிருக்கிற பிள்ளை பைரவ கடவுள். அங்கே கூட நம்முடைய திருச்சாங்காட்டாங்குடிக்கு வந்த பைரவர் கூட அந்த மூவிலை சூழலை வேந்தி இருப்பார். மூன்றிலை படையுடை பிள்ளை எஞ்சலின்றி முன்திரியவும், கொஞ்சம் கூட எஞ்சுதல் இல்லாமல், இடைவிடாமல், குறைவில்லாமல் என்ன பொருள் இந்த இடத்துல இடைவிடாமல் காவல் காக்கிறார். அரை இருளிலே புறப்பட்டு வருகிறார். நள்ளிரவு முழுதும் காவல் காக்கிறார். எஞ்சலில் காவல் என்றால் என்ன பொருள் என்றால் எஞ்சுதல் இன்றி என்றால் இடைவிடாமல் காவல் காக்கிறார். காவல் தொழிலுடைய முக்கியத்துவமே அதான். இரவு நேர காவலர்கள் என்று நாம் பார்க்கிறோம். பலர் உறங்குகிறார்கள். ஆனால் இங்கே இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் காவல் கொண்டிருக்கிற அந்த தன்மையுடைய பெருமானுடைய பிள்ளைகளாகிய இவர்களில் காஞ்சி மாநகருக்கு காவலுக்கு வந்திருக்கிற மூவர், முதல்ல அம்மையினுடைய அடையாளமாக விளங்குகிற அந்த கௌசிகி என்ற காளி கன்னிக்காப்பாக இருக்கிறது. இவர்கள் பெருமானுடைய அம்சமா வந்தவர்கள். விநாயகப் பெருமான் அவர் ஒரு ஆணை நிற்கன்னு சொன்னார். அடுத்து இந்த மஞ்சு நீழ்வது போலும் மேனியினை உடைய பெருமைக்குரிய மேனி உடையவர். மேகம் நீண்டு வருவது போலும் என்று சொன்னாரே தவிர மேகம் போன்ற நிறமுடையவர் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பெருமானுடைய இந்த பைரவருடைய நிறமும் சிவப்பு தான். ஆனால் அவர் அணிந்திருக்கிற மேலே போர்த்தி இருக்கிற போர்வை கஞ்சுகம் கருமினமுடையது. அதான் மேகம் நீண்டுவது போலும் மாமேனி மலர்பதங்களில் வன் சிலம்பு. இப்ப இதை முன்னாடியே வச்சு விடுறாங்க. முதல்ல அரையிருள் தெரிகின்ற நள்ளிருளில் தெரிகின்ற மலர்பதம், நள்ளிருளில் தெரிகின்றதாக இருந்தாலும் அந்த மலர் போன்ற பதம், மலர் போன்ற திருவடிகள், அந்த திருவடிகளிலே வன் சிலம்பு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. காவலுக்கு வந்த அந்த பெருமானுடைய திருவடிகளில் இருக்கிற சிலம்பு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று கூட காவலர்கள் ஏதேனும் ஒலியை எழுப்பி கொண்டுதான் செல்வார்கள். பார்த்துக்கலாம். இரவு நேர காவலர்கள் கையிலே வைத்திருக்கிற பிரம்பால் தட்டி செல்வார்கள். வாயில் இருக்கிற ஒரு ஊதுகுழலாய் ஊதி செல்வார்கள். ஏதேனும் தாங்கள் காவல் காக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக அடையாளம் செய்வார்கள். அதே போல இங்க வைரவ கடவுள் காஞ்சி மாநகரை அரையிருளில் தெரிந்து காவல் காக்கிற பொழுது அவர் காலில் அணிந்திருக்கிற சிலம்பு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதான் இங்கே அரையிருள் திரியும் மலர்பதங்களில் வன் சிலம்பு ஒலிப்ப, சிலம்பு ஒலிக்க அந்த ஒலி கேட்க மஞ்சு நிழ்வது போலும் மாமேனியும் நஞ்சு பெல்கையிற்று விஷத்தை ஒழுகச் செய்கின்ற பல்லினை உடைய பாம்பினை வெற்றறையில் வேற எந்த ஆடையும் இல்லாத அந்த இடுப்பிலே கட்டி கொண்டு நாமம் மூன்றிலை படை அச்சத்தை தருகிற அந்த மூவிலை சூலத்தை கையிலே ஏந்தி விளங்குகிற பிள்ளையாகிய பைரவர் காவல் காக்கவும், அது எஞ்சலின்றி மூந்திரியவும், இடையீடு இல்லாமல், கொஞ்சம் கூட இடைவிடாமல் காஞ்சி மாநகர் முழுவதையும் அவர் திரிந்து காவல் காக்கவும், குன்றம் எறிந்த வேலவன் காக்கவும். குன்றம் எறிந்த வேலவன் யார்? முருகப்பெருமான். வேளாலே தான் கிழித்தார். எந்த குன்றத்தை? கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலை யார்? 3 பேர் காண்கிறா. சூரபத்மன், சிங்கமுகன்,
ஆணவத்தின் வடிவமாக சூரபதுமன், கண்மத்தின் வடிவமாக சிங்கமுகன், தாரகன் இவன் மாயையின் வடிவம். இந்த மாயையின் வடிவமாக விளங்கியவன் தான் தாரகாசுரன். இவன் தான் மலையாக நின்று கிரோஞ்ச மலையாக கிடந்தவன், மாயாமல நிலையை உடையவன். இவன் என்ன பண்றான், எப்படி மாயையின் உள்பட்ட உயிர்களெல்லாம் அதனுள் இருந்து மீள வகை தெரியாது தவிக்குமோ, அதை போல இந்த கிரோஞ்ச மலைக்குள் அகப்பட்ட உயிர்களெல்லாம் அவற்றையெல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தவன் இவன். எனவேதான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தினாலே இந்த மாயையை கிழிக்கிறார். உங்களுக்கு தெரியும், மாயையும் அழிக்க முடியும், கண்ணத்தை அழிக்க முடியும், ஆணவத்தை அழிக்க முடியாது, அடக்கதான் முடியும். எனவேதான் இந்த ரெண்டையும் அழித்த நம்முடைய முருகப்பெருமான் தலைகீழ் மாமரமாக கடலுக்குள் நின்று கொண்டிருந்த சூரபதுமனுடைய அந்த மாமரத்தை பிளந்தார், பிளந்து இருகூறாக்கினார். அதுதான் மயிலாயிற்று என்று நமக்கு தெரியும். எனவே அங்கே மயிலாகவும் சேவலாகவும் மாறியவன் சூரபதுமன். சூரனும் பதுமனும் சேர்ந்ததுதான் சூரபதுமன். இரண்டு உயிர்கள் ஓர் உடல். அந்த சூரபதுமனை, ஆணவத்தின் வடிவமாக வளர்ந்த சூரபதுமனை மயிலாக ஆக்கி கொல்லவில்லை, கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. காரணம் ஏனென்றால் அது ஆணவத்தினுடைய அடையாளம். அதை போலதான் இங்கே நம்ம கயமுகாசுரனை வென்றாரே விநாயக பெருமான், அவனை அழிக்க முடியல. பெருமானிடம் பல வரங்களை பெற்றவன், சாகாவரம் பெற்றவன். எனவேதான் அந்த அசுரனாகிய கயமுகாசுரனை தன்னுடைய வாகனமாக, பெருச்சாளியாக ஆக்கி கொண்டான். எப்படி முருகப்பெருமான் சூரபதுமனை தனக்கு மயிலாகவும், வாகனமாக மயிலாகவும், கொடியாக சேவலையும் கொண்டாரோ, அதை போல நம்முடைய விநாயக பெருமானும் கைமுகாசுரனை அவனுடைய ஆணவத்தை அடக்கி தன்னுடைய வாகனமாக பெருச்சாளியாக கொண்டார் என்பது அது விநாயக புராண வரலாறு. சரிங்க. இப்போ அந்த மூன்றாவது நிலை பார்க்கிறோம் இல்லைங்களா, முருகப்பெருமான் அவர் எப்படி காக்குறாரு, குன்றம் எறிந்த வேலவன். நிறைய இடங்கள்ல குன்றம் எறிந்த குமரவேல் அடையாளமே. இப்போ இல்ல, இறையனார் களவியல் பாடுகிறார். அந்த இறையனார் களவியலுக்கு நக்கீரர் உரை எழுதுகிறார். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், மிகச்சிறந்த உரை. அந்த உரையில 3 தமிழ்ச்சங்கங்களை பற்றி குறிப்பிடுகிறார். அதிலே தலைச்சங்கம், அந்த தலைச்சங்கத்திலிருந்து தமிழாய்ந்தார் 49 அதிலே திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எரிந்த குமரவேலும் என்று குறிப்பிடுவார். அதைதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. எஞ்சரின்றி முன் அவர் திரிய இங்கே குன்றம் எரிந்த வேலவன் கிரௌஞ்சமலையை, கிரௌஞ்சம் என்னும் பறவையின் வடிவமாக, மலை வடிவமாக இருந்த மாயையின் வடிவம்தான் அந்த கிரௌஞ்ச மலை. அந்த கிரௌஞ்ச மலையை மலையாக இருந்த தாரகாசுரனை எரிந்த வேலவன் காக்கவும், வேலவன், வேல் என்பது வேலவன் காக்கவும் இசையும் ஆக இந்த 3 பேராலும் காஞ்சி மாநகரம் காப்பாற்றப்படுகிறது. ஒன்று விநாயக பெருமான், அவரு விகட சக்கர விநாயகராக ஆயிரக்கால் மண்டபத்திலே கோபுர வாயில நின்று கொண்டிருக்கிறார். இன்னொருவர் பைரவர், அவர் நள்ளிருளில் அரையிருள் நேரத்திலும் தன்னுடைய மலர்ப்பதங்களில் இருக்கிற சிலம்புகள் ஒலிக்க
தான் போர்த்தி இருக்கிற கஞ்சுகமானது மேகம் போன்று நீண்டு விளங்க தன்னுடைய வெற்றறையில் நஞ்சு கக்குகிற பாம்பினை கச்சாக அணிந்து இருக்க, அவ்வாறு அதோடு மட்டுமல்லாமல் அச்சம் தருகிற மூவிலை படையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு கொஞ்சம் கூட இடையறாகும் இல்லாமல் இடைவிடாது காஞ்சி மாநகரை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை போலவே குன்றம் எறிந்த கோரவேலும் தன்னுடைய வேலாயுதத்தால் காக்கவும் இந்த காஞ்சி மாநகரானது எந்த இடையூறும் இல்லாமல், ஒரு நாடு என்பது யாராலே இடையூறு பெறலாம் என்பதனை நாம் பெரிய புராணத்தை பார்த்திருக்கிறோம். அரசர்களாலே, விலங்குகளாலே, மனிதர்களாலே, திருடர்களாலே, இப்படி பல்வேறு வகையாக இடையூறுகள் மக்களுக்கு வந்து சேரும். அதோட மட்டும் இல்ல, நம்ம ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படுகிறவற்றாலும் உயிர்களுக்கு பல துன்பங்கள் வந்து சேரக்கூடும். இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் காப்பாற்றுகிற வேலையை காஞ்சி மாநகரிலே விநாயக பெருமானும் பைரவ கடவுளும் முருகப் பெருமானும் காவல் காக்க இடையூறின்றி மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது இந்த 81வது பாடலுடைய பொருள். இன்னும் ஐயனாரும் காவல் காக்க இருக்கிறார். ஐயனார் தெரியும், ஹரிஹர புத்திரன் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரும் காவல் காக்க இருக்கிறார். இப்ப இந்த 4 பேரோட மட்டுமல்ல, பின்னாலே ஐயனார் எப்படி காவல் காக்கிறார் என்ற செய்தியையும் நாம் பின்வருகிற பாடல்களிலே பார்க்க இருக்கிறோம் என்பவர்களே. அடுத்து பாடல் எண் 82 பாருங்க. சக்தி தற்பர சித்த யோகிகளும் சாதக தனி தலைவரும் முதலா நித்தம் எய்திய ஆயுள் மெய்த்தவர்கள் வீடு வாழ் திருப்பாடியும் அநேகம். இப்படி பல பகுதிகள் காஞ்சிபுரத்திலே இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் சித்தர், விஞ்சையர், இயக்கர், கந்தர்வர் திகழ்ந்து மன்னுவார் செண்டு கையேந்தி இத்தக கரிமேற்கொடும் காரி மேவும் செண்டனை வெளியும் ஒன்று உளதால். இங்கேதான் காரின்னு சொல்றார். காரி என்றால் ஐயனார் என்பது பொருள். ஐயனாராலும் காவல் காக்கப்படுகிறது இந்த திருத்தலம் என்ற செய்தியை சொல்றார். செண்டனை வெளி என்ற ஒரு இடம் இருப்பதையும் காட்டுகிறார். செண்டனை வெளி என்றால் என்ன என்றால், யானைகளையும் குதிரைகளையும் நடத்துகிற, பயிற்சி கொடுக்கிற ஒரு இடம். அதை வையாளி வீதி என்று சொல்வார்கள். குதிரை செல்லுகிற மார்க்கம், யானை பயிற்சி கொடுக்கிற இடம் ஆகியவற்றுக்கெல்லாம் வையாளி வீதி என்று பெயர் உண்டு. ஐயனாருக்கு யானை தான் ஊர்தி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பல திருக்கோயில்களே ஐயனார் கோயிலெல்லாம் ஊருக்கு புறத்தே இருக்கும். ஏனென்றால் அவர்களை எல்லை தெய்வங்களாக காவல் காப்பவர்கள். ஊர் எல்லையிலே இருக்கிற காளி கோயில், ஊர் எல்லையிலே இருக்கிற ஐயனார் கோயில், ஊர் எல்லையில இருக்கிற பிடாரி கோயில், இவையெல்லாம் காவல் தெய்வங்களாக நம்முடைய மரபினரால் பின்பற்றப்படுகின்றன. அந்த வகையிலே ஐயனார் யானை மீது வருவார். ஐயனார் குதிரை வாகனம் சொல்லுவார்கள். யானை வாகனம் உடையவர் தான் ஐயனார். நீங்க இந்த ஐயனார் கோயில்லாம் பார்த்தா பெரிய பெரிய யானைகள் நின்று கொண்டு யானை சிலைகள் நிறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த செய்தி இந்த பாடலிலே பார்க்கிறோம். சக்தி தற்பர சித்த யோகிகள். அந்த காஞ்சி மாநகரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களா, அதாவது சக்தியை வழிபாடு செய்கின்ற சித்தமுடைய யோகிகள், சக்தி வழிபாடு செய்பவர்கள் சாக்தர்கள் என்று பெயர். அவங்க சக்தியை தவிர வேற யாரையும் வழிபாடு செய்ய மாட்டாங்க, சாக்தர்கள். ஆனா அவர் என்ன செய்கிறார்களா, அத சக்தி உபாசகர் என்றெல்லாம் சொல்வார்கள். பின்னாடி நம்ம அந்த ஆதிசங்கரர் பல சமயங்களை எல்லாம் ஒரு 6 சமயங்களை ஆக்கினார். அதில் ஒன்று சைவம், சிவனை வழிபடுபவர்கள் செய்வர்கள்.
திருமாலை வழிபடுகிறவர்கள் வைஷ்ணவர்கள், சக்தியை வழிபடுபவர்கள் சாக்தர்கள், சக்தியை வழிபாடு செய்பவர்கள் சாக்தர்கள், விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவர்கள் காணாபத்தியம் என்று சொல்லப்படுகிற அமைப்பை சார்ந்தவர்கள். அதே போல முருகனை மட்டும் வழிபாடு செய்பவர்கள் கௌமாரம் என்றும், சூரியனை மட்டும் வழிபாடு செய்பவர்கள் சௌரம் என்றும் 6 பிரிவினராக ஆதிசங்கரர் வகுத்தார். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று பெயர். இந்த 6 பிரிவுகளிலே குறிப்பிடப்படுகிற சைவம் என்பது நாம் சித்தாந்தத்திலே படிக்கிற சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் அல்ல. சிவனை வழிபாடு செய்பவர்கள்தான். சிவனை வழிபாடு செய்பவர்கள் செய்வர்கள், சக்தியை மட்டும் வழிபாடு செய்பவர்கள் சாக்தர்கள். அப்படி சில பேர் நம்ம பக்கத்துல சொல்றாங்க. நம்முடைய அபிராமி பற்றை சாக்தர் என்பார்கள், சக்தி உபாசகர் என்று குறிப்பிடுவார்கள். அதை போலவே நம்முடைய மயிலாடுதுறையில் இருந்த நல்லத்துக்குடி கிருஷ்ணயரை சாக்தர் என்பார்கள். ஆனால் இவர்கள் 2 பேருமே சாக்தர்கள் இல்லை என்பதுதான் நன்றாக அவர்களுடைய நூலை ஆய்வு செய்தோமானால் நாம் புரிந்து கொள்ள முடியும். அபிராமி பட்டர் அபிராமியை வழிபாடு செய்தார், சந்தேகம் இல்லை. அபிராமியை வழிபாடு செய்ததனாலே அந்த தோடு விண்ணிலே சென்று அமாவாசை என்று பௌர்ணமி நிலமாக ஜொலித்தது, சந்தேகமில்லை. இதனாலெல்லாம் அவர் சாக்தர் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. காரணம் என்ன என்றால், அவர் பாடியிருக்கிற அபிராமி அந்தாதியில் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், நன்றாக கவனியுங்கள், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவர். சிவபெருமானை அவர் குறிப்பிடுகிறார். சொல்லாகவும் சொல்லின் பொருளாகவும் விளங்குகின்ற பெருமானோடு அந்த பெருமானை இடப்பாகத்தில் தழுவி இருக்கிற அம்மை என்று குறிப்பிடுகிறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது வளர்த்தாள் அல்லும் பகலும் தொடர்வர்க்க அழியா அரசும் செல்லும் சிவனரியும் சிவபோகம் தருவார் என்று சொல்றார். அப்போ அவர் சொல்லும் பொருளும் ஆக நடமாடுகின்ற பெருமானோடு புள்ளி தழுவி இருக்கிற உமையம்மை என்று குறிப்பிடுவதனாலே அவரை நாம் சாக்தர் என்று ஒதுக்கிவிட முடியாது. அதை போலவே இந்த மயிலாடுதுறை நல்லத்துக்குடி கிருஷ்ணயரும் பல இடங்களிலே சிவை என்று குறிப்பிடுவார், ஐந்துவிற்கும் அதிகாரி என்று குறிப்பிடுவார். பெருமானுடைய நிலையை எய்துவதற்கு பெருமானோடு 2 கலந்திருக்கிற பிரிப்பின்றி நடங்கிற தன்மையை பாடுவார். எனவே அவரும் சாக்தர் இல்லை. ஆனால் நம்முடைய மக்கள் என்ன பண்ணி விட்டார்கள், ஒரு நாள் தடுமாறி கீழே விழுந்து போக அபயாம்பிகை கைவிளக்கேந்தி அவருடைய இல்லத்தில் கொண்டு சேர்த்தார் என்பதனால் ஒன்றும் அறியாத என்னை நான் எப்படி பாடுவது என்று வேண்ட அம்மையாருடைய அருளினாலே பாடினார், எனவே சாக்தர் என்று இப்படியெல்லாம் சொல்வார்களே தவிர அவர்களெல்லாம் உண்மையில் சாக்தர்கள். சாக்தர்கள் என்பவர்கள் சக்தியை மட்டும் வழிபாடு செய்து கொஞ்சம் கள்ளருந்துவது போன்ற குறைபாடான சமய குறைபாடான செயல்களை எல்லாம் செய்பவர்கள் சாக்தர்கள். அந்த சாக்தர்கள் நிலையிலே உள்ளவர்கள் அல்லர் நம்முடைய அபிராமப்பட்டதும் மயிலாடுதுறை நல்லத்துக்குடி கிருஷ்ணகிரி. அது அவருடைய பாடல்களில் அகச்சான்றுகள் ரொம்ப உள்ளன. இங்கே சக்தி தற்பர சித்த யோகிகளும் என்று சொல்லப்படுகிற பொழுது, தற்பரம் என்றாலே தெரியும், உயிர்களுக்கெல்லாம் தலையாக விளங்குகிற தற்பரம் என்ற சொல் சித்தாந்தத்தில் இருக்கிற சித்தாந்தம் படிக்கிற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். நம்முடைய சிவஞான போத சூத்திரத்தினுடைய 3வது சூத்திரம், அதிலே முதல் அதிகரணத்துல உதாரண வெண்பா, முதல் வெண்பா, அதிலே அன்று அன்று என நின்று அனைத்தையும் விட்டு நின்று ஒன்று உளது அதுவே நீ
அனைத்தும், அதாவது அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உலகு அதுவே நீ அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார்மாயை நீ அல்லை தர்ப்பணமும் அல்லை தனி என்று ஒரு எடுத்துக்காட்டு வெண்பார். மூன்றாவது சூத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி நாம் அன்வயப்படுத்தினால் பொருள் கொள்ளலாம் என்றால், அனைத்தும் நின்று, இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாவற்றிலும் நின்று, அன்று அன்று என இதெல்லாம் உயிரில்லை என்று நான் இவற்றையெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் படிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்று அன்று என நின்று விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, ஒன்று நின்று, அஞ்செழுத்தாய் ஒன்று நின்று உளது அதுவே நீ சார்மாயை அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் நீ அல்லை தர்ப்பணமும் அல்லை தனி என்று அந்த எடுத்துக்காட்டு என்பது அதனுடைய பொருள் மிக ஆழமானது, மிகச் சிறப்பானது, நாம் அறிந்து கொள்வோம். அப்போ நாமெல்லாம் மாயையாலே விளங்கி அறிகிற தன்மையுடையவர்கள். அதனாலே அதற்கு அதீதமாக விளங்குகிற சிவமும் அல்லை என்பது தற்பரமும் அல்லை என்றால் சிவமும் அல்லை என்று நாம் பொருள். தற்பர சித்தி என்று இங்கே குறிப்பிடுகிறார். தற்பர சித்தி, இந்த சக்தி தற்பரம் என்பதை தற்பர சக்தின்னு மாத்திக்கணும். இப்ப தற்பர சக்தின்னா என்னன்னா, உயிர்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்குகிற இறைவி என்பது பொருள். சக்தி தற்பரம் என்பதை தற்பர சக்தின்னு மாத்திங்கோ. அப்போ தற்பரம் என்றால் மேலானதுன்னு பொருள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இன்னொரு தற்பரம், இந்த தற்பரம் என்ற சொல் திருவிசைப்பாவிலும் ஒரு பாடல்ல வருவதை நாம் அறிவோம். திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பாவில தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரைகலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பனன் உள்ளத்து அளவிலா உன்னை அந்த பொன்னம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் அல்லையானாய் தொண்டனேன் கருதுமா கருதே என்று திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவிலே பாடுவதை நாம் அறிவோம். அப்ப தற்பரம் என்றால் தத்தென்ற சொல்லுக்கு, தத்தென்ற சொல்லாலே குறிக்கப்படுகிற மேலான பொருள். வேதத்துள் தத்தென்னும் சொல்லால் குறிக்கப்படும் பரம்பொருள். அதை தன் கூட்டல் பரம் என்று பிரித்து தனக்கு மேலான, அதாவது உயிர்களுக்கு மேலான பொருள் என்று உரைப்பதும் கூட உண்டு. சரி, எப்படி போனாலும் உயிர்களுக்கு மேலான தலைவியாக விளங்குகிற சக்தி என்பதை நாம் பொருளாக இங்கே கொள்ள வேண்டும். தற்பர சக்தி சித்த யோகிகள், அப்படிப்பட்ட சக்தியினை தன்னுடைய சித்தத்திலே எப்பொழுதும் வைத்திருக்கிற யோகிகள், அவர்தான் சாக்தர்கள், சக்தி உபாசகர்கள், சாக்தம் என்னும் மதத்தை சார்ந்தவர்கள். இங்கே சக்தி தற்பர சக்தி சித்த யோகிகளும் சாதகத்தனி தலைவரும். அந்த சாதகத்தனி தலைவர் என்பது சிவ யோகிகள், சாதகமாக சிவ நிலையில் இருந்து சிவயோகங்களில் இருப்பவர்கள். அவர்கள் முதலாக நித்தம் எய்திய ஆயுள் மெய்த்தவர்கள், அதாவது அழிவே இல்லாத உடம்பை பெற்று மெய்த்தவர்கள், தங்களுடைய தவத்தினாலே அழியாத நிலையை பெற்றவர்கள். என்ன சொல்ல போனா இது கூட உபசாரம் தான். அந்த காயகல்பம் தான் செய்வது, உடற்பயிற்சிகள் செய்வது, யோக பயிற்சிகள் செய்வது, இதனாலே பிராணாயாம பயிற்சிகள் செய்வது, இதனாலே உயிரினுடைய இருப்பை, உடலில் உயிரின் இருப்பை நீட்டிக்கலாம். எனவே அவர்களை சொல்லுற பொழுது இந்த தலைவர்கள் முதலாக எது சித்த யோகிகள் இருக்கும் அல்லவா, தற்பர சக்தியை தன்னுடைய ஐயா பொரியார் ஐயா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்கய்யா. சரிங்க. இப்போ
பரமாக விளங்குகிற சக்தியை தன்னுடைய சித்தத்தில் கொண்டிருக்கிற யோகிகள் ஒரு குருவினர். சாதக தனித்தலைவர்களாக எப்பொழுதும் சிவத்தை யோக நிலையில் கூடிக்கொண்டே இருக்கிற யோகிகள் இவர்கள் முதலாக, அதோடு மட்டுமல்ல, நித்தம் எய்தி ஆயுள். இவர்களால் என்ன செய்கிறார்கள்? காயகல்ப முறையினாலே தங்களுடைய உடம்பை மரித்து போகாமல் வலிதாக்கி கொண்டு நீண்ட ஆயுள் பெற்றவர்கள். நம்முடைய இந்த மாதிரி சித்தர்கள் ஏராளமானவர்களை நாம் அறிவோம். அவங்களெல்லாம் இப்ப நம்முடைய திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைய நிலையில் வைத்து நாம் பார்க்கிற பொழுது அதெல்லாம் நமக்கு வியப்பாக, இப்படியெல்லாம் கூட முடியுமா என்று நினைக்க கூடும். ஆனால் உண்மையில அது இல்லை. அவர்கள் இந்த காயகல்பம் முதலான சக்திகளையும் உடம்பை எப்படி வாழ வைக்க வேண்டும், திருமுறை சொல்வார்கள், உடம்பார் அடியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார். எனவே உடம்பை வளர்க்கிற உபாயம் அறிந்து செய்தால் உயிரையும் அந்த கூட்டுக்குள் நிலையாக வாழ வைக்க முடியும் என்பதற்கு திருமூலர் பாடலே ஒரு நல்ல சான்று. அப்படி இங்கே நித்தம் எய்திய, அதாவது நித்தம் என்றால் நிலை பெற்றினை. எதனால் நிலை பெற எழுதுகிறார்கள்? தாங்கள் உண்ணுகின்ற உணவு என்பது என்ன? கந்த மூல புஷ்பங்கள், கந்த மூல பலம் என்று சொல்லுவார்கள். வேர்கள், இலைகள், சருகுகள், பழங்கள் ஆகிய இவற்றை மட்டுமே உண்டு தங்களுடைய காய சித்தி பெற்றவர்கள், காயகற்பம் பெற்றவர்கள். எப்பொழுது சமைத்த உணவை நாம் உண்ணத் தொடங்குகிறோமோ அப்பொழுதே நாம் நோய்களுக்கு கொள்கலன் ஆகிறோம். அதான் உண்மை. சமைக்காத உணவு உண்பவர்கள் இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். சில இடங்கள் நிறுவனங்கள் இருக்கின்றன. அங்கே வாழ்பவர்கள் புற நோய்களால் தாக்கப்படுவதில்லை. எதிர்பாராத விதமாக அவர்களுடைய உடலில் ஊர் ஏற்படுமானால், மிகப்பெரிய காயங்கள் ஏற்படுமானால் மிக வேகமாக அவற்றை அவர்களுடைய உடம்பே எதிர்வினையாற்றி ஆறுதல் செய்து கொள்கிறார். இன்றும் இருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் முதலான தலங்களிலே இருக்கிற மிகப்பெரிய இயற்கை வாழ் மையங்கள் தமிழகத்திலே இருக்கின்றன. அதே போல மகாராஷ்டிராவில் சில மையங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் வாழ்பவர்கள் சமைத்த உணவை உட்கொள்வதில்லை, இயற்கையாக வாழ்கிறார்கள். அவர்களை எந்த நோயும் தாக்குவதில்லை. செயற்கை என்ற ஒன்றுமே அங்கே இருக்காது. அதுபோல இங்கே நம்முடைய யோகிகள், அப்புறம் சாதகர்கள், இவர்களெல்லாம் இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதனால நித்தம் எய்திய ஆயுள்னா வயசு. நித்தம் என்றால் நீண்ட ஆயுளை எய்திய மெய்த்தவர்கள். அவர்கள் செய்கின்ற தவத்தினாலே, அந்த தவம் என்பது நாம் பொதுவாக தவம் என்றால் சரியகிரி யோகம் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் காட்டகத்து வாழ்கின்றவர்கள். ஒன்று சாக்த யோகத்தில் இருப்பவர்கள் அல்லது சிவயோகத்தில் இருப்பவர்கள். அந்த யோக நிலையில் இருப்பதனாலே அவர்களுக்கு பசி யாகம் எல்லாம் இருக்காது என்பதெல்லாம் நாம் அறிவோம். அந்த மதிமண்டலத்தில் சுரக்கும் ஒரு துளி அமிர்தம் அவர்களை பலகாலம் வாழச் செய்யும். இதெல்லாம் நம்முடைய யோக நிலையில் இருப்பவர்கள், நம்முடைய மருத்துவரையா முதலானவர்களை கேட்டால் மிக விரிவாக சொல்வார். டாக்டர் ஐயா, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர் ஒரு பெரிய சர்ஜனாக இருந்தாலும் கூட இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடுடையவர். அவர் இந்த யோக நிலையில் இன்றும் பல பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பவர், பலருக்கு பயிற்சி அளிப்பவர். அந்த யோக நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த சகசிராரம் தாண்டி தன்னுடைய ஆயுளை நிலைநிறுத்துகிற தன்மை இருப்பதனாலே மதிமண்டலத்தில் சுரக்கும் ஒரு துளி அமிர்தம். மதிமண்டலம் என்பது உள்நாக்குக்கும் அடித்தொண்டைக்கும் இடையிலே சுரக்குமாம் ஒரு துளி
அமிர்தம். அந்த ஒளி ஒரு துளி அமிர்தம் பல மாதங்கள் அவர்களை பட்டினியாக இருக்கிறதற்கு அல்லது பசியின்றி இருப்பதற்கு உதவி செய்யும் என்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பை உடைய தவர்கள், அதான் மெய்த்தவர்கள், அவர்கள் நீடு வாழ் திருப்பதியும் அவருடைய தன்னுடைய ஆயுள் நீண்டிருப்பதனாலே அவர்களுடைய உடம்பும் நீண்ட காலம் வாழ்கிறது. எனவே நீண்டு வாழ் திருப்பாடியும், பாடி என்றால் இருக்கிற இடம், பாடின்னு சொல்றோம் இல்லையா, வாழ்கிற தடம், இருப்பிடம், ஒரு சின்ன ஊராக இருக்கலாம். அப்படிப்பட்ட பாடிகளும் பாடியும் அநேகம், காஞ்சியை ஒட்டி அநேகம் பாடிகள், இந்த தற்பர சக்திகளும், அடுத்து சித்த யோகிகளும், சாதகத்தனி சித்த யோகிகளும் நித்தமாகிய நீண்ட ஆயுள் பெற்று அவர்கள் நீண்டு வாழ்கின்ற பாடிகள் காஞ்சியை ஒட்டி அநேகம் இருக்கின்றனதான், அநேகம். அடுத்து சித்தர், விஞ்சையர், இயக்கர், கந்தர்வர், இவங்களெல்லாம் நிரம்ப பேர் அங்க வந்து போகிறார்கள் காஞ்சிக்கு. சித்தர்னா தெரியும் உங்களுக்கு, இவங்கெல்லாம் தேவசாதியை சார்ந்தவர்கள். 14 கணம் என்று சொல்லப்படுகிற 14 கணமும் ஏத்தவும் படுமே என்று பெருமானை பாடுவார் பெருந்தேவனார். இந்த 18 கணங்கள்ல சித்தர்கள், சித்தர்கள் சாமானியமானவர்கள் இல்ல, பல சித்து வேலையை செய்யக்கூடியவர்கள். இங்கே இருப்பார்கள், அவர்கள் உடல் இங்கே இருக்கிற பொழுதே அவர்கள் வேறொரு நாட்டுக்கு சஞ்சரிப்பார்கள், பல சித்து வேலைகளை செய்வார்கள். ரசவாதம் முதலான பல சித்து வேலைகளை செய்வார்கள், காயகல்பம் செய்வார்கள். நம்முடைய பெருமானே ரசவாதம் செய்த சித்தராக வந்திருக்கிறார். 18 சித்தர்கள் நாம் அறிவோம். அதுல போகர் முதலாய சித்தர்கள் செய்திருக்கிற இந்த நவபாஷான சிலைகள், பழனிமலை மீது இருக்கிற முருகப்பெருமானுடைய அற்புதமான சிலை, அதுல இரவில் பூசி வைக்கிற தூய்மையான சந்தனம் மறுநாள் காலையில் எடுக்கிற பொழுது மிக பேர ஆற்றல் மிக்க மருந்தாக மாறுவதை நிரூபித்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் செய்தவர்கள் சித்தர்கள். மூலிகைகளாலும் பாஷாணங்களாலும், கற்கள் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, சில கற்களாலும் சில மூலிகைகளாலும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். எந்த நேரத்திலும் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்டவர்களே தங்களுடைய சித்தத்தை சிவன்பால் வைத்திருக்கிறார்கள் என்றால் சிவன் எவ்வளவுப்பட்ட ஆற்றல் மிக்கவர் என்பதை நாம் அறியோம். அந்த சித்தர்கள் விஞ்சையர், வித்யாதரர்கள் என்று அளவரும் வெண்ணிலுமாக தெரிபவர்கள். இந்த காய சண்டிகை எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, மணிமேகலையில வர்ற வித்யாதரர்கள், அவர்களெல்லாம் வித்யாதரர்கள், வான்வெளியே தெரிபவர்கள். அதோடு இல்ல, வான்வெளியே தெரிவதே சித்தர்கள் கூட வல்லவர்கள். திருக்குற்றால குறவஞ்சியில திரிகூடராசப்ப கவிராயர் பாடுவார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். கமன சித்தர், கமனம் என்றால் வான்வழியே பறந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற பறக்கிற ஆற்றல் பெற்ற சித்தர்கள், கமன சித்தர் வந்து வந்து இங்கே திரைக்குற்றால மலைக்கு வந்து வந்து காய சித்தி விளைப்பார், உடம்பை நீண்ட நாள் நீடித்து வைக்கின்ற சித்து வேலைகளை செய்து காட்டுவார்கள். அதான் நல்ல அருமையான பாடம். திரிகூடராசப்ப கவிராயர் பாடி, கமன சித்தர், கவனம் இல்ல கமனம், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார் என்று பாடும். அப்படிப்பட்ட சித்தர்கள், எத்தனையோ சித்தர்கள், 18 சித்தர்களை பற்றி படிக்க அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தோம்னா மிக அற்புதமாக இருக்கும். சித்தர்களுடைய செயல்கள், 18 சித்தர்களை பற்றி ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. சித்தர்கள் ஆய்வு நூல்கள் நிரம்ப இருக்கின்றன. அந்த நூல்களை எல்லாம் பற்றி படிப்போமானால் சித்தர்களுடைய ஒப்பற்ற ஆற்றல் எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சித்தர்கள் பலர் வாழ்ந்த நாடுதான் நம்முடைய திருநாடு. எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த சித்தர்கள் வித்யாதரர்கள், அதான் விஞ்சையர், வித்யாதரர்கள், இயக்கர், யக்ஷர்கள் என்று சொல்லப்படுகிற நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய, நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடிய யக்ஷர்கள், அதான் இயக்கர்கள். அப்புறம் கந்தர்வர், இசை பாடி வான்வழியே தெரிந்து கொண்டிருக்கிற கந்தர்வர்கள். இவர்களெல்லாம் யார் என்றால் 18 வகையான
கணங்கள் சிவ கணங்களில் வைத்து எண்ணத்தக்கவர்கள். சித்தர் விஞ்சையர் இயக்கர் கந்தர்வர் திகழ்ந்து விளங்கி மண்ணுவார் செண்டு கையேந்தி இவர்களெல்லாம் விளங்க நீண்ட வாரினை, அது சவுக்கு அல்லது சாட்டைன்னு சொல்லுகிறோம் அல்லவா. இப்பவும் நம்முடைய ஐயனார் கையிலே இருக்கும் நீண்ட ஒரு நூல், அதுல இருபளவாக வளர்ந்திருக்கிற ஒரு சாட்டை, அது செண்டு என்று பெயர். வேறுவை செண்டால் அடித்த படலம் எல்லாம் நாம் திருவிளையாடலிலே பார்க்கலாம். அது வலிமை மிக்க ஒரு கருவி. அதை சாட்டை என்றும் சவுக்கு என்றும் சொல்லுவாங்க. அந்த கருவியை தன்னுடைய கையிலே வைத்து ஊர்காவல் பார்க்கிறவர் தான், யானை மீது ஏறி ஊர்காவல் பார்க்கிறவர் தான் ஐயனார். அதான் இங்க சொல்லப்படுகிறது. மண்ணு வார் நீண்ட சவுக்கு, வார்கடல் என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. வார் என்றால் நீண்ட, அந்த வார்கடல், வார் செண்டு, செண்டு என்பது அந்த சவுக்கு அல்லது சாட்டையை குறிக்கிற சொல். அதை கையேந்தி கொண்டு, யானை மேல் வருகிற பொழுது கையேந்தி கொண்டு, கையில் கருவியாக வைத்துக் கொண்டு, வித்தக கரிமேல், வித்தக கரி என்றால் சிறந்த யானை. நம்முடைய இந்த வித்தக கரி என்பதற்கு ஐயனாருடைய வாகனமாகிய சிறந்த யானை என்று தான் கொள்ள வேண்டும். சில உரையாசிரியர்கள் அதை வெள்ளை யானை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது வெள்ளை யானையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் வெள்ளை யானை என்பது இந்திரனுடைய வாகனம், 4 கொம்புகளை உடைய வெள்ளை யானை. ஆனால் இங்கே இத்தக கரி, கரி என்றால் கரத்தை உடைய என்பது பொருள். அது ஒன்றும் கரி என்றால் நிறம் என்பது பொருள் இல்லை. இத்தக கரி என்றால் நல்ல சிறந்த யானை. யானைகளும் மிகச்சிறந்த யானை ஒன்றின் மேல் ஐயனார் வருகிறார். அதான் இங்கே இத்தக கரிமேல் கொடும் காரி, காரி என்றால் ஐயனார் என்பது பொருள். அந்த ஐயனாரும் மேவுகின்ற, எல்லாம் பொருந்தி விளங்குகிற செண்டனை வெளி, செண்டு அணை வெளி என்றால் செண்டனை வெளி என்பதுதான் நான் முதலே சொன்னேன். வையாளி வெளி என்று சொல்வார்கள். அது இந்த செண்டனை வெளி என்பது யானை குதிரைகளை பயிற்சி கொடுத்து நடத்துகிற இடம். அப்படிப்பட்ட செண்டனை வெளியிலே ஐயனார் வார் செண்டு கையேந்தி காவல் காக்கிறார். இப்போ ஐயனார் காவல் காக்கிறார். முன்னாடி பாடல்ல முன்னாடி பார்க்கிறப்போ கட்டிகாப்பு என்று இந்த கௌசிகி என்ற பெண் காவல் காத்ததை, அம்மையாருடைய கட்டளையின்படி காவல் காத்ததை பார்த்தோம். அடுத்து இந்த சென்ற பாடல்ல விநாயக பெருமானும் பைரவ கடவுளும், அதே போலவே கிரௌஞ்சமலையை தன்னுடைய வேளால் பிளந்த முருகப்பெருமானும் காவல் காப்பதனாலே காஞ்சி மாநகரிலே வாழ்கிற உயிர்கள் எல்லாம் இடையூறின்றி மகிழ்ச்சியோடு இருந்திருக்கின்றன என்று அந்த பாடல்ல பார்த்தோம். இந்த பாடல்ல ஒரு செண்டனை வெளி இருக்கிறது. அந்த செண்டனை வெளி பகுதியிலே யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, தற்பர சக்தியை, எல்லா உயிர்களுக்கும் தலைவியாக விளங்குகிற, மேலான தலைவியாக விளங்குகிற சக்தியை தன்னுடைய சித்தத்திலே கொண்டு உபாசிக்கின்ற சாக்தர்களும், சாதக தனி தலைவரும். சாதக தனி தலைவர் என்பது பின்னாலே வருகிற சிவயோகிகள். ஆனால் சக்தி தற்பர சித்த யோகிகள் என்பவர்கள் சாக்தர்கள். இவர்களெல்லாம் அதோடு மட்டுமல்லாமல் நித்தம் எய்திய வைத்தவர்கள், நித்த ஆய்வு எய்திய தங்களுடைய உடலை காயகல்பத்தினாலும் மற்றும் பல்வேறு சித்து வேலைகளாலும் தங்களுடைய ஆய்வுகளை நீளச் செய்கின்ற, அதாவது அட்டமா சித்திகள் எல்லாம் கைவரப் பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அனிமா கரிமா நகிமா கரிமா பிராகாமியம் பிரசத்தி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லப்படுகிற 8 சித்து வேலைகள் கைவரப்பெற்றவர்கள். நம்முடைய நாயன்மார்களிலே அணிமாதி சித்தி கைவரப்பெற்றவர்கள் என்று பார்த்தோம்னா நம்முடைய பெருமிடலை குறும்பர். எல்லா நாயன்மார்களுக்கு அணிமாதி சித்திகள்ல ஒவ்வொரு சில பகுதிகள் தெரிந்திருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய உருத்திர பசுபதி நாயனாரை பார்க்கிற பொழுது கழுத்தளவு ஆயிடை நீரில் பலகாலம் இரவும் பகலும் நின்றார் என்றால் அவருக்கு கரிமா என்ற அந்த யோக சித்தி
கை வந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்து சொல்கிறார்கள். அதே போல இங்கேயும் சித்தர், விஞ்சையர், இயக்கர், கந்தர்வர் திகழ்ந்து இவரெல்லாம் விளங்க மண்ணு வார் செண்டு நீண்ட நிலைவேருடைய நீண்ட செண்டு என்னும் அந்த சவுக்கை இருபிளவாக பிளந்து நீண்டு விளைந்த பிரம்புதான் செண்டு என்று சொல்லப்படும். அந்த அதாவது இரு பிளவாக பிளந்து நீண்டு வளைந்த பிரம்பு, அந்த பிரம்பு தான் ஐயனார் கையில இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்க. அதை சவுக்கு என்றும் சாட்டை என்றும் கூட சொல்வார்கள். அந்த அதை ஏந்தி கொண்டு வித்தக கறி நல்ல சிறந்த யானை மேல் ஏறி ஊர்காவலுக்கு உலா வருகின்ற மேற்கொள்ளும் காரி ஐயனாரும் மேவு பொருந்தி இருக்கிற செண்டனை வெளியும், இவரெல்லாம் பொருந்தி இருக்கிற செண்டனை வெளி, அதான் குதிரைகளையும் யானைகளையும் நடத்துகிற இடமும் ஒன்று காஞ்சி மாநகருக்கு அண்மையிலே உள்ளது. அதே போல சித்தர்கள், யோகஸ்தியர்கள், சக்தி உபாசகர்கள், மெய்த்தவர்கள் வாழ்கின்ற அநேக இடங்கள் உள்ளன காஞ்சி ஒட்டி என்று இந்த 82வது பாடல் மிக விரிவாக சொல்கிறது. அடுத்து யோகபீடமும் போகபீடமும் ஆக 2 இடங்களை இந்த 83வது பாடல் சொல்கிறது. இந்த யோகபீடம் என்றால் என்ன, போகபீடம் என்றால் என்ன, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். வந்தடைந்தார் தம் குரு மாய மற்றுளாரை தாம் காண்பிடம் உள்ளது. எப்படியெல்லாம் அந்த காலத்துல அமைப்பு இருக்கு பாருங்க. நம்முடைய பூம்புகார்ல உவவனம் என்றொரு வனம் உண்டு. நிறைய வனம் இருந்தது, சம்பாதி வனம் முதலான வனங்கள் எல்லாம் இருந்தன. அதிலே உவவனம் என்று ஒரு வனம். அந்த உவவனத்தில் தான் மாதவியும் மாதவியினுடைய மகளாகிய மணிமேகலையும் அவருடைய தோழியாகிய சுதமதியும் மலர் கொய்ய செல்கிறார்கள். அவ்வாறு மலர் கொய்ய செல்கிற பொழுது அந்த மணிமேகலையின்பால் காதல் கொண்ட உதயகுமாரன் என்ற சோழ இளவரசன் அவளை தேரோடு விரட்டி செல்கிறான். ஆனால் ஓவனத்திற்குள் மிக விரைந்து சென்று விட்ட மணிமேகலை பளிக்கரைக்குள் சென்று தாழிட்டுக் கொள்கிறான். அங்கே அந்த பளிக்கரையினுடைய சிறப்பு என்ன என்றால், அங்கே ஒரு தாமரை பெடிகை இருப்பது என்பதெல்லாம் வேறு விஷயம் என்றால் அது பௌத்த சமய காப்பியம். அங்கே உள்ளே வெளியிலிருந்து எழுப்புகிற குரல் உள்ளேயும், உள்ளே இருந்து எழுப்புகிற குரல் வெளியேயும் வராது. அப்படிப்பட்ட அமைப்புடைய பளிக்கரை பளிங்கு மண்டபம் ஒன்று உவவனத்துக்குள் இருந்தது என்று நம்முடைய சிலப்பதிகாரம் மிக அழகாக குறிப்பிடுகிறது. அதை போல காஞ்சிபுரத்திலே ஒரு இடம், அங்கே போனால் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து அடைந்தவர் தம் உருமாய, அதுக்குள்ளே யாராவது அந்த மண்டபத்துக்குள்ளே யாராவது போனார்கள் என்றால் அவர்களுடைய உருவம் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது. உரு மாய மற்றுளாரை தாம் காண்பிடம் உள்ளது. பாட்டை படிச்சிருவோம். சிந்தை யோகத்து முனிவர் யோகினிகள் சேரும் யோக பீடம் உளது என்றும் அந்தமில் அந்தம் இல்லறம் அந்தம் இல்லறம் அந்தம் இல் அறம். இல்லறம் வேறு, அந்தமில் அறம் வேறு. இல்லறம் என்பது கருத்தொருமித்த இருவர் சேர்ந்து நடத்துகிற வாழ்க்கைக்கு பேர் இல்லறம் என்று பெயர். அந்தமில் அறம் என்றால் முடிவே இல்லாத அறம். அதுதான் 32 அறத்தை அம்மையார் செய்கிறார்கள். அந்தமில் அறம் புறப்பவள் கோயிலான யோக போகபீடமும் உளது ஆகும் உளதாகும். எந்தையார் மகள் காஞ்சி நீடல்லை எல்லை இல்லன உள்ள ஆரறிவார் என்று சேக்கரார் சுவாமிகள் காஞ்சி மாநகரில் இருக்கிற சிறப்புகள் எல்லாம் யாராலே அறிய முடியும் என்று தன்னுடைய முடிவாக ஒரு கருத்தை சொல்கிறார். இங்கே வந்தடைந்தவர் தம்முருமாய, தன்னுள் வந்து சேர்ந்தவர்களுடைய உருவமானது மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்து போக ஒரு மண்டபத்துக்குள் நுழைகிறோம். உள்ளே நுழைந்த நம்மை வெளியே இருப்பவர்களாலே காண முடியாது. ஆனால் வெளியே இருப்பவர்களை உள்ளே இருப்பவர்கள் காண முடியும். அதான் இங்கே வந்தடைந்தவர் தம் உருமாய மற்றுளாரை, வெளியே இருக்கிறவங்களை
தாம் காண்பிடம் உள்ளது, நம்மாலே காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் காஞ்சிபுரத்திலே இருந்தது. இதெல்லாம் இல்லைங்களா, இதெல்லாம் பார்க்க முடியாதா என்றால், மிக பரிபக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் சிறராலே மட்டும் இந்த எல்லா விம்மிதங்களையும் காண முடியும் என்று நம்முடைய உரையாசிரியர் சிறப்பான ஒரு குறிப்பை தருகிறார். பின்னாலே பார்க்கலாம். வந்து அடைந்தவர் தம் உருமாய, மிக எளிமையான சொற்கள் தான். தன்னை வந்து சார்ந்தவர்களுடைய, வந்து அடைந்தவர் என்றால் தன்னை வந்து, ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் தன்னை வந்து அடைந்தவர்களுடைய உருமாய, அவர்களுடைய உருவமானது மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்து போக, மற்றொரு வெளியே இருக்கிற மற்றவர்களை தாம் காண்பிடம் உள்ளது. உள்ளே இருக்கிறவர்கள், வெளியே இருப்பவர்கள் நம்மை காண முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு நம்முடைய உரு மாய்ந்து விடுகிறது. ஆனால் உள்ளே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்களை காண முடியும். அப்படிப்பட்ட காண்பு இடம் உள்ளது ஒன்று இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் பூம்புகாரில் இருக்கிற ஓவனத்தில் இருக்கிற படிக்கரை மண்டபம். ஆனால் அந்த படிக்கரை மண்டபத்துக்கும் இதுக்கு ரொம்ப வேறுபாடு உண்டு. படிக்கரை மண்டபத்திலே உள்ளே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்களை காண முடியும், வெளியே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவர்களுடைய நிழல் தெரியும். ஆனால் அவருடைய ஒலிதான் கேட்காது. ரெண்டு பக்கத்திலையும் ஒலி வராது. அது ஓவனத்தில் அமைந்த சிறப்பு. இங்கே உள்ளே இருப்பவர் உரு மாய்ந்து போகும், வெளியே இருப்பவரால் காண முடியாது. மாய்தல் என்றால் அழிந்து போதல் என்பது பொருள் இல்லை. வெளியே இருப்பவர்களால் காண முடியாத அளவுக்கு மறைந்து போகும். ஆனால் உள்ளே இருக்கிற அவர்கள், மற்ற என்பது அசைநிலை பொருள் இல்லை, வெளியே இருப்பவர்களை காண முடியும். அப்படிப்பட்ட இடம் உள்ளது. அடுத்து சிந்தை யோகத்து முனிவர், எப்பொழுதும் தங்களுடைய சிந்தையை யோகத்திலேயே வைத்திருக்கிற முனிவர்கள், எல்லா பற்றுகளையும் துறந்தவர்கள் தான் முனிவர்கள். யான் எனது அற்ற இடமே திருவடி என்று சொல்வது போல அந்த தன்னலங்களை, அகப்புற பற்றுகளை முற்றிலுமாக துறந்த முனிவர்கள் என்றால், முனிதல் என்றாலே வெறுத்தல் என்பது. ரிஷிகள் வேறு, முனிவர் வேறு. முனிவர் என்றால் வெறுத்தவர், எல்லாவற்றையும் வெறுத்தவர், எல்லா பற்றுகளையும் முற்றிலுமாக வெறுத்தவர்கள். அவர்களுடைய சிந்தை எப்பொழுதும் யோகத்திலே இருக்கும். யோகம் என்றால் என்ன? கூடுதல். எங்கே? பெருமானுடைய திருவடியில் மட்டுமே அவர்களுடைய சிந்தை கூடியிருக்கும். அப்படிப்பட்ட முனிவர்கள் சிந்தை யோகத்து முனிவர். அதை போல யோகினிகள், பெண்பாளர், சிந்தையை, தங்களுடைய மனத்தை எப்பொழுதும் இறைவன்பால் இணைத்திருக்கிற யோகினிகள், பெண்பால் முனிவர்கள் போல பட்டினிகள், பெண்டிர்கள். இங்கேதான் நாம் சைவத்துக்கும் சமணத்துக்கும் வேறுபாடு உண்டு. சைவத்திலே உயிருக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடெல்லாம் இல்லை. சைவத்தில் ஆடவர் பெண்டில் எல்லாரும் வீடு பேர் எய்த முடியும், பெருமானுடைய திருவடியை சென்றடைய முடியும். ஆனால் சமணத்தில ஆடவர்கள் மட்டும்தான் வீடு பேர் எய்த முடியும். அதுவும் கூட பெண்கள் அங்கே துறவிகளாக இருக்கிறார்கள் என்றால், புறத்தியர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தவம் செய்து அடுத்த பிறவியில் ஆணாக பிறப்பதற்கு இந்த பிறவியில் அந்த புறத்தியர் தவம் செய்ய வேண்டுமா? என்ன பைத்தியக்காரன்! இந்த பிறவியில் தவம் செய்து அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து பிறவியே வேண்டாம் என்று சொல்லுகிற சைவம் எங்கே? ஆணாக பிறக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்து பிறகு ஆணாக பிறந்து அதுக்கு பிறகு தவம் செய்து வீடு பேர் எய்தல், பெருமானுடைய திருவடி எய்தல் அங்கே வேற. அந்த வீடு பேரெல்லாம் வேறு. அருகதேவனுடைய திருவடி எய்தல் என்பார்கள். அதுதான் இங்கே என்னுடைய சிந்தனைக்குரியது அல்ல. இங்கே சிந்தை யோகத்து முனிவர் என்றால், தங்களுடைய மனம் எப்பொழுதும் தைலதாரையாக இடைவிடாமல் பெருமானுடைய திருவடியிலே கூடியிருத்தல் அந்த அப்படிப்பட்ட முனிவர்கள். உலகப் பற்றுகள் எல்லாவற்றையும் ஒழித்து பற்றற்றான் பற்றினை பற்றியவர்கள். பற்றற்றான் பற்றினை பற்றுதல் தான் சிந்தை யோகத்து முனிவர்கள். பற்றி கொண்டிருக்கிறார்கள், ஒன்றை பற்றி இருக்கிறார்கள், பெருமானுடைய திருவடியையே பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தை அப்படி இருக்கிறது. சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் போல சிந்தை யோகத்து முனிவர். யோகினிகள், அதை போல யோக நிலையில் இருக்கிற பெண்கள் சேரும் யோக பீடம் உள்ள அவர்கள் எப்பொழுதும் யோகத்திலே நின்று கொண்டிருக்கிற யோக பீடம் என்ற ஓரிடமும் உள்ளது. யோக பீடமும் உள்ளது
என்ன? முன்னாடி ஒரு காண்பிடம் உள்ளது. என்ன இடம்? உள்ளே இருப்பவர்களால் வெளியே இருப்பவர்களை காண முடியும், வெளியே இருப்பவர்களால் உள்ளே இருப்பவர்களை காண முடியாத அளவுக்கு உருமாய்ந்திருக்கிற ஒரு இடம் உள்ளது. அது ஒன்று. இரண்டாவது, யோக பீடம். சிந்தையை எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியிலேயே வைத்திருக்கிற முனிவர்களும் அதை போன்ற யோகினிகளும் சேர்கிற யோக பீடம். பீடம் என்றால் இடம் என்பதுதான் பொருள். யோக பீடம் எப்பொழுதும் யோகத்திலேயே இருந்து பெருமானுடைய திருவடியிலேயே சிந்தனையை கூட செய்திருக்கிற யோக பீடம் ஒன்று உள்ளது, காஞ்சியிலே உள்ளது. அதோடு மட்டுமல்ல, என்றும் அந்தம் இல் அறம், என்றும் அழியாத அறத்தை, 32 அறங்களை தெரியும் அல்லவா? அப்படி அந்தமில் அறம் புறப்பவள். புறத்தல் என்றால் பாதுகாத்தல், புறப்பவள் என்றால் பாதுகாப்பவள். 32 அறங்களையும் என்றும் புறப்பவள். அந்தமில்லாத அறமவை, என்றும் அழியாத அறங்களாக விளங்குகிற 32 அறங்களையும் புறப்பவளாகிய காமாட்சி அம்மை கோயிலான யோகபீடமும் உலகாகும். போகபீடம், போகபீடம் என்றால் அதான் திருக்காமக்கோட்டம். 32 அறங்களையும் அம்மையார் எங்கிருந்து செய்கிறார்கள்? காமக்கோட்டத்திலிருந்து செய்கிறார்கள். எனவே அந்த இடத்துக்கு போகபீடம் என்று பெயர். போகம் என்றால் இன்பம் என்பது பொருள். எல்லா உயிர்களுக்கும் 32 அறங்களை செய்வதன் வாயிலாக இன்பத்தை ஊட்டுகிற, அதனாலதான் அதுக்கு பேர் போகபீடம். போகபீடமும் உலது ஆகும். அதோடு மட்டுமல்லாமல் எந்தையார் மகிழ் காஞ்சி, எந்தையார் மகிழ்ந்து தங்கி இருக்கிற காஞ்சி மாநகர். எந்தையார் என்று சேக்கிழார் யாரை குறிப்பிடுகிறார்? பெருமானை குறிப்பிடுகிறார். அவர் மகிழ் காஞ்சி. வினைத்தொகையில் சொல்றார் பார்த்தீங்களா? காலம் கலந்த பேரச்சமாக எந்தையார் ஆகிய சிவபெருமான் மகிழ்ந்த காஞ்சி, மகிழ்கின்ற காஞ்சி, மகிழும் காஞ்சி என்று எக்காலத்திலும் பெருமானுடைய ஆட்சி அந்த காஞ்சி மாநகரில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ந்தது, நிகழும், நிகழ்கின்றது, நிகழும் என்று முக்காலமும் பொருந்துகிற வகையில் எந்தை மகிழ் காஞ்சி என்றார். எந்தையார் மகிழ் காஞ்சி. எந்தையார் ஆகிய பெருமானை என்னுடைய தந்தை என்று சொல்வது நம்முடைய அருளாளருடைய வரவு. எந்தை எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்ககுதிரான் என்று மணிவாசக பெருமான் பாடுவார். அதுபோல எந்தையார் மகிழ் காஞ்சி நீடு எல்லை, காஞ்சி என்னும் அந்த நீண்ட எல்லை பகுதிக்குள் எல்லை இல்லைன்னா உள்ளவர். முதல் எல்லைங்கிறது அளவு, இரண்டாவது எல்லை பாருங்க அளவற்றது. காஞ்சி எல்லைக்குள், காஞ்சி நீடு எல்லை என்றால் காஞ்சி மாநகர வளாகத்துக்குள், அந்த வட்டத்துக்குள் எல்லை இல்லற உள்ள அளவில்லாதன இப்படிப்பட்ட யோக பீடங்கள், போக பீடங்கள், காண்பீடங்கள், மேலே சொன்ன உலகாணி தீர்த்தம் முதலாக ஒரு தாளில் ஆண்டுக்கு 3 நீல மலர்கள் மலர்வது முதலாக காஞ்சி மாநகரில் உள்ளது. எல்லை இல்லா அளவற்றன சிறப்புகள் உள்ளன. ஆரறிவா அவற்றினுடைய பெருமைகளை எல்லாம் யாராலே அறிந்து கொள்ள முடியும்? தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார், ஒருவரும் இலர். இவற்றுடைய சிறப்புகளை எல்லாம் அறிபவர்கள் ஒருவரும் இலர் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே இந்த நம்முடைய சிவகவிமணியை அவர்கள் ஒரு அருமையான குறிப்பை காட்டுகிறார்கள். அதோடு நாம் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். யார் அறிவார்? இது வினா. முற்றும் அறிபவர் ஒருவரும் இலர். நிச்சயமாக நம்மாலே போய் அந்த உலகாணி தீர்த்தம் எங்க இருக்கிறது, அந்த ஒரு பிளத்துக்குள் நுழைந்தால் வெளியே வருகிற பொழுது வானரமாகவும், அந்த வானர உருவத்தை மாற்றுகிற ஒரு பொய்கையும், முயலை யானை முயலை விரட்டுகிற இடமும், தனிழும் தரணியும், அடுத்து இரவா தானமும், யோகிகள் இருக்கிற யோக பீடமும், யோகினிகளும் யோகிகளும் இருக்கிற யோக பீடமும், அம்மையார் இருக்கிற போக பீடம் வேண்டுமானால் காமாட்சி அம்மன் கோயிலில் நம்மாலே பார்க்க முடியுமே தவிர, அந்த அம்மையார் உலக உயிர்களுக்கு இன்பத்தை தருகின்ற 32 அறங்களை செய்கின்றாரே, அவற்றையெல்லாம் உணர்கின்ற ஆற்றல் நம்முடைய சாதாரண உயிர்களுக்கு இல்லை. அதான் இங்க சொல்ற முற்றும் அறிபவர் ஒருவரும் இலர் என்று எதிர்மறை மிக சிறப்பாக எதிர்மறைன்னு சொல்வதனாலே என்ன ஆகிறது என்றால், யாராலும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புகள் பலவற்றை தன்னகத்து கொண்டது காஞ்சி மாநகரம் என்ற சிறப்பை அந்த எதிர்மறை சொல் உணர்த்துகிறது. யாரால் அறிய முடியும்? இவை கலியுகத்தில் சிறப்புடைய சிலருக்கு மட்டுமின்றி
யாவர்க்கும் தெரியா என்பர். இது உரையாசிரியருடைய சிவகவிமணி ஐயா அவர்களுடைய குறிப்பு. இது கலியுகம், 4வது யுகம், மிக மோசமான யுகம். இக்கலியுகத்தில் சிறப்புடைய சிலருக்கு மட்டும்தான் இந்த யோக பீடம் எங்கே இருக்கிறது. உள்ளே இருப்பவர் வெளியே தெரியாமல், வெளியே இருப்பவருக்கு உள்ளே இருப்பவர் தெரியாமல், உள்ளே இருப்பவருக்கு வெளியே இருப்பவர் தெரிகின்ற அந்த இடம் எங்குள்ளது என்பது இந்த கலியுகத்திலே சிலருக்கு மட்டுமன்றி யாவர்க்கும் தெரியா என்பர். இதற்கு இதற்கு காஞ்சி புராணத்திலே விம்மித படலத்திலே ஒரு அருமையான பாடல் விரிவுரை சொல்லுவது போல அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அது என்ன என்றால் அந்த பாடலை படிக்கிறேன். இன்னவாம் அதிசயங்கள், இன்னவாம் அதிசயங்கள், இப்படி எத்தனையோ அதிசயங்களை, விம்மிதங்களை, பெருமிதங்களை, சிறப்புகளை காஞ்சி மாநகரின் எல்லைக்குள் நாம் பார்த்தோம் அல்லவா. அந்த இன்னவாம் அதிசயங்கள் மற்றும் உள இன்னும் இருக்கிற எத்தனையோ அதிசயங்கள் எல்லை இல்லை, எல்லை இல்லை, எல்லை இல்லை, அளவே இல்லை. அவை முற்றும் அறிவார் யாரோ, அவற்றையெல்லாம் முழுவதுமாக அறிவார் யார்? நம்முடைய தெய்வ சேக்கிழார் கேட்டதை போலவே காஞ்சி புராணத்திலே அந்த கவிராட்சச பாடி காட்டு மற்றறிவார் யார்? முன்முகத்தின் எல்லாருக்கும் காட்சி எய்தும் மூண்ட கொடும் கலியுகத்தில் முன் யுகங்களிலே எல்லாருக்கும் காட்சி அளித்த இந்த தானங்கள் எல்லாம், இந்த விம்மிதங்கள் எல்லாம் முன்னாடி துவாபர யுகத்திலும் திரேதாயுகத்திலும் கிருதாயுகத்திலும் காட்சி அளித்த இந்த விம்மிதங்கள் எல்லாம் கொடுங்கலியுகத்தில், இந்த கொடுமையான கலியுகத்தில் அடிமை வாழ்க்கை மண்ணினோர் சிறற்கன்றி தோன்றா இந்த உலகத்தில் சிறந்த வாழ்வினை பெற்ற மிகச்சிலருக்கு மட்டுமே அன்றி மற்றவர்களுக்கு கண்களுக்கு புலனாகாது என்று காஞ்சி புராணத்திலே விம்மீத படலத்திலே ஆசிரியர் விளக்கியிருக்கிறது. காஞ்சி புராணமுடைய விளக்கியிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் இந்த காட்சிகள் இப்பொழுது காஞ்சியில் நமக்கு தெரியாது, ஆனால் மிகச்சிலருக்கு மட்டும் தெரியும் என்று அந்த காஞ்சி புராணம் கூறுவதை நாம் உணர்ந்தால் இந்த யோக பீடம், போக பீடம் வந்தடைந்தவர் தம் உருமாய மற்றுளாரை தாம் காண்பிடம் உள்ளது. அதனை யோக பீடத்தை காஞ்சி நீட எல்லையில் இருக்கிற அளவற்ற எல்லையில்லாத சிறப்புகளை, விம்மிதங்களை நம்மாலும் அறிய முடியும். யார் அறிவார் என்ற வினாவை கேட்டு தெய்வ சேக்கிழார் இந்த கலியுகத்தில் கொடுங்கலியுகம், இதனால் இங்கே கலியுகம் ஆந்திரவாளை அறிய முடியாது என்றாலும் காஞ்சி புராணம் சொல்லுகின்ற சிலர் மூண்ட கொடும் கலியுகத்தில் படிமை வாழ்க்கை மன்னினோர் சிலர்கன்றி தோன்றா, சிலருக்கு மட்டுமானால் தெரியலாம், மற்றவர்களுக்கு தோன்றாது என்று காஞ்சி புராணம் கூறுவதன் வாயிலாக நமக்கெல்லாம் அதை தெரிந்து கொள்ளுகிற, கண்டறிகின்ற ஆற்றல் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த 83வது பாடலோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொண்டு எஞ்சி இருக்கிற பாடலுடைய காஞ்சி மாநகருடைய சிறப்புகளை நாம் நாளைய வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி கேட்டிருந்த